விஜய் கட்சி தொடங்குகிற பொழுது எதுக்கு தொடங்கினாரும் தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தல், அதுவும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். சினிமாவில் வருகிற நகைச்சுவை மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ளை வேண்டாம், சைடு கேரக்டர்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக கதாநாயகன் தான். ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். ஆதவர்ஜுனா விஜய்க்கு கிடைத்த வரம் அல்ல, விஜயோடு நின்று விஜயை வீழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய துரோகி ஆதவர்ஜுனா. 75 ஆண்டு கால இயக்கம் திமுக, அதற்கு முன்பு நீதி கட்சியினுடைய நீட்சி திமுக. இவருக்கு என்ன டிஎன்ஏ தெரியும்? இவர் டிஎன்ஏ என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீ யாரு, எப்படி வந்த, லாட்ரி மார்ட்டினுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், அவங்க பொண்ணை எங்கெங்கெல்லாம் போய் பார்த்த, உன் காதல் தெய்வம், ஏன் அவங்க மச்சாம் தான் நாள் கிழிச்சிருக்காரு. ஆட்டுக்கார ஆளுமேல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஆட்டுக்கார ஆளுமேல் படம் வந்தப்ப 100 நாள் ஓடினப்ப அந்த ஆடை தேட்டர் அழைச்சிட்டு போனாங்க. அதை பார்க்க அந்த காலத்திலே 10,000 பேர் வந்தான். விஜய் ஆடு கூட ஒப்புறது இதுவாக இருக்குது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஆட்டுக்குட்டியோடு தானே இருந்தான். இவெல்லாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கு முளைத்த காளான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திரு நாகை நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாகை தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சொல்லுங்கள். விஜய் அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக ஆதவர்ஜுனா அதில் ஒரு கேம் பிளேவே பண்ணுறாரு, ஒருமையில் பேசிகிட்டு இருக்காரு. விஜயோட ட்விட் இன்றைக்கி பார்த்தோம், அவரோட எக்ஸ்தல பதிவு, ஒரு திமுகவை ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 340 கட்சி இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண கட்சி, லெட்டர் பேர் கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற எல்லா இயக்கங்களும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் இயக்கமே தொடங்கினது. அது இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியுமே திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தான். இந்த விஜய் கட்சி தொடங்குகிற பொழுது எதுக்கு தொடங்கினாரும் தெரியல. கிட்டத்தட்ட 2024 அந்த கட்சி தொடங்கப்பட்டது. தொடங்கி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க மாட்டேன்ட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க மாட்டேன்ட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல், அதுவும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அந்த நிலையில் இருக்கிற பொழுது சினிமாவில் வருகிற நகைச்சுவை மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ளை வேண்டாம், சைடு கேரக்டர்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக கதாநாயகன் தான். ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கொள்ளணும். ஆதவர்ஜுனா விஜய்க்கு கிடைத்த வரம் அல்ல, விஜயோடு நின்று விஜயை வீழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய துரோகி ஆதவர்ஜுனா. எப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்லுகிறேன்னா, நீங்கள் சாதாரணமாக அரசியலில் தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை விமர்சித்து பேசுகிற பொழுது வீறு கொண்டு எழலாம், அதை நம்ம மாற்றுக்கிறது இல்லை. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுப்பில் இருந்த பொழுதே அம்பேத்கரை பற்றிய ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவிற்கு விஜயும் வருகிறார், திருமாவளவனும் வர வேண்டும் அப்படின்னு இவர் ஒரு சூழ்ச்சியை அங்கே தான் தொடங்கினார். ஆனால் அப்பொழுது இவர் விஜயோடு இணைந்து விட்டார். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இணைந்திருந்ததால தான் அந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு காரணம். அதுலேருந்து அவர் விஜய் கட்சிக்கு வெளிப்படையாக வந்தார், விடுதலை சிறுத்தையிலேருந்து நீக்கப்பட்டார். விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கு அவர் போவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக தான் இருந்தார். அவர் திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, யாரோடையும் தொடர்பில் இல்லை. ஒரு மேல்மட்ட தொடர்பில் தான் பெரிய, எப்படி சொல்கிறது, அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒரு புரோக்கர் இருக்கார்ல, அந்த புரோக்கர் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு இவர் ஒரு காரணமாக இருந்ததாக காட்டிக்கிட்டார். அவ்வளோதான். அதனால் திமுகவுக்கு எனக்கு அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, 2005 எனக்கு தெரியும். மொத்த டிஎன்ஏவே தெரியுன்றாரு. டிஎன்ஏ பற்றி இவருக்கு என்ன தெரியும்? 75 ஆண்டு கால இயக்கம் திமுக, அதற்கு முன்பு நீதி கட்சியினுடைய நீட்சி திமுக.
இவருக்கு என்ன டிஎன்ஏ தெரியும்? இப்போ எனக்கு வந்து நீதி கட்சியினுடைய நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுகிற தைரியமும் மனப்பக்குவமும் எனக்கு இருக்குது. ஏன்னா நீதி கட்சி வரலாறு படிக்கிறோம், திராவிடர் கழக வரலாறு படிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி படிக்கிறோம். படித்து தெரிந்து கொள்வதை விட அதோடு இருந்தவர்களோடு பழகியிருக்கிறோம். ஆதவர்ஜனா யாரோட பழகியிருக்கான்? அண்ணான்னா யாருன்னு தெரியுமா? நாவலர்னா யாருன்னு தெரியுமா? பேராசிரியர்னா யாருன்னு தெரியுமா? இந்த திமுகவில் இருந்த பல தலைவருடைய வரலாறு தெரியுமா இவனுக்கு? இன்னும் சொல்லப்போனால் மிஸ்ஸா அந்த 2 எழுத்தினுடைய பொருள் தெரியுமா அவருக்கு? நாங்கள்லாம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சோன்னா திமுக தாங்காது அப்படின்னு. இவர் என்ன அரசியல் பண்ணுவார்? நான் இன்னொன்று கேட்குறேன் சார். அடிப்படையில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் சொல்லுகிறார், திமுகவினுடைய தொண்டன் செய்கிற பணியை இன்றைக்கு அரசியல் உலகத்தில் யாரும் செய்யலைன்னா. நீங்கள் திமுக வந்து டாக்குமெண்ட்ரி இயக்கம். இன்றைக்கு இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் இந்த இயக்கத்தை 2ஆக பிரித்த பொழுது அறிவாலயம் எனக்குன்னார், கருப்பு சிவப்பு கொடி எனக்குன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேர்தல் ஆணையர் டிஎன் சேஷன் திமுக என்னோடதுன்ட்டார். அப்போ திமுக சார்பாக வாதாடின வக்கீல் கபில் சிபில் என்கிற காங்கிரஸ் மூத்த வழக்கறிஞர் இந்த திமுக கொண்டு போய் கொடுத்த ரெக்கார்டை பார்த்துட்டு சொன்னார், இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட் பார்ட்டி, ஒரு மாநில கட்சி இப்படி ஆவணப்படுத்தப்பட்ட எந்த அத்தாட்சியும் வைத்ததே இல்லைன்னார். இது திமுகவுக்கு வரலாறு. இவருக்கு என்ன டிஎன்ஏ தெரியும்? இவர் டிஎன்ஏ என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீ யார், எப்படி வந்த, லாட்ரி மார்ட்டினுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், அவங்க பொண்ணை எங்கெங்கெல்லாம் போய் பார்த்த, உன் காதல் தெய்வீக, ஏன் அவங்க மச்சான் தான் நாள் கிழிச்சிருக்காரு. இல்லை, அவரோட சாடல் எப்படி இருக்குன்னா திமுகவோட ஆள் வச்சிருக்கலாம் விஜய் அழைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் அதில் வைக்கிறார். அமாவாசை சொன்னது ஒரு பக்கம், ஆமாம், என்னோட மையத்தில் ஒரு அமாவாசைன்னு ஒரு குறிப்பிட்ட பேசியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி ஒருவேளை திமுகவும் அதை செஞ்சுருக்கலாம், திமுக வச்ச ஆளாக தான் இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறார். சார், என்னை பொறுத்தவரையில் திமுகவுக்கு விஜய் ஒரு ஆளே கிடையாது. இப்பொழுதும் தைரியமாக சொல்லுகிறேன், திமுகவுக்கு எதிர்கட்சி என்றால் அது அஇஅதிமுக தான். விஜய் வரவே முடியாது, பிஜேபி வரவே முடியாது. தமிழ் அரசியலில் அதிமுகவை இன்னைக்கு ஓரங்கட்டு வைக்கிறதா விஜய் பேசுகிறாரு. எனக்கும் திமுக, அதாவது தாவேக்காவுக்கும் திமுகவும் தான் இன்னைக்கு போட்டியே, களத்தில் வேறு யாரும் கிடையாது. அவன் சொல்கிற மாநிலம் சொல்ல போனால் ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. திமுக கிட்ட இங்கே நெருங்க முடியுமா நீ? சார், நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அடிமட்டத்தை அளவில் ஒரு வாக்குச்சாவடியில் போய் ஒரு வாக்குச்சாவடி முகவராக உட்கார்ந்து வருகிற வாக்காளர்கள் உட்கார்ந்துருக்க முகவரை பார்த்து வணக்கம் வச்சானா அவனுக்கு ஓட்டு போடுறதா அர்த்தம். 40 பக்கம் நோட்டை எடுத்துகிட்டு போய் பூத்தில் உட்காந்து வாக்காளர் எண்ணி எழுதி வராத வாக்காளரை பேப்பரில் குறித்து கொடுத்து போய் கூட்டிகிட்டு வந்து 3 மணிக்கு ஓட்டு போட்ட கட்சி எது? அதிமுகவா, காங்கிரஸா, திமுக? சார், நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது, ஆளுங்கட்சியாக எம்ஜிஆர் இருந்த பொழுது உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு பெரிய தோல்வி வந்துச்சு. அதிமுக தோல்வி அடைஞ்சது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? மக்களோடு மக்களாக இருந்த கட்சி திமுக. இவன் போய் வீட்டில் போய் அண்ணாவா அக்காவான்னு சொல்லி கூப்பிட்டு ஓட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அவன் கவுன்சிலராக நிற்கிறப்ப அவனுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா? சட்டசபைக்கு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்த இதே தமிழக மக்கள் வார்டு கவுன்சிலர், நகராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். விஜய்க்கு நீங்கள் அப்படி ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாரான்னு சொல்லுங்கள். 2 வருஷம் எலெக்ஷன் இருக்காங்க. அவன் கட்சியில் உள்ளவன்ட்டே போய் உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க, விஜய் தளபதி விஜய் இதே தானே சொல்கிறான். சார், கொள்கை தலைவர்கள்னு ஒரு பட்டியல் அறிவித்தார். திமுகவை தோற்றுவித்த அண்ணா, அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர், இவங்க 2 படத்தை போடுறீங்க, நீ எப்படி அரசியல் பண்ண முடியும்?
விஜய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் ரஜினிகாந்தை விட விஜய்க்கு பெரிய மரியாதை உண்டான்னு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறப்ப எனக்கு நினைவு தெரிந்து 91 தேர்தலில் ஜெயலலிதா நின்று ஜெயித்த பிறகு 96 தேர்தலில் ரஜினிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருந்ததாக சொன்னார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, மகத்துவம்லாம் இல்லை. ஆனாலும் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த மாஸ் திருப்பி எங்கே போச்சு? இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இதே பிஜேபி தமிழறிவிமணி என்கிற ஒரு புரோக்கரை வச்சு ரஜினியை கட்சி தொடங்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தான். ஆனால் ரஜினி தெளிவானவன். நம்மளை பார்க்க வரவன் ரசிகர், கட்சி தொண்டன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் இன்னைக்கு களத்தில் வந்து ரஜினி ப்ரூவ் பண்ணல, இன்றைக்கி விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2 பெரிய மாநாடு பண்ணியிருக்காரு. அவர் சுற்றுப்பயணம் போகிற இடத்துலாம் கூட்டம் அப்படி அலைமோது பாருங்கள், 41 உயிர்கள் பலியாக இருக்குது. அதுபோல் ஒரு கூட்டம் சேருதுங்களே, மக்கள் சக்தியாக பார்க்குறாங்களே. நீங்கள் 2 மாநாடுன்னு சொல்கிறது தப்பு. மாநாடுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவன் விஜய். மாநாடுனா என்ன? மக்களை கூட்டி உட்கார வைத்து அரசியல் குறித்த பல தலைப்புகளை கொடுத்து ஒரு 10 பேச்சாளர் பேசி அதுக்கு பிறகு தலைவர் பேசணும். விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் பேசினா? விஜய் எவ்வளோ நேரம் பேசினா? மதுரையில் எத்தனை பேர் பேசினா? இப்போ பொதுக்குழுவிலையாவது 45 நிமிஷம் இந்த ஆதவர்ஜினா பேசியிருக்கான். 7 நிமிஷம் தான் விஜய் பேசியிருக்காரு. இவன் தலைவனா? இதுக்கு பேர் மாநாடா? யோசிங்க. எனக்கு 54 வயசு. ஆட்டுக்கார ஆளுமேல்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? அந்த ஆட்டுக்கார ஆளுமேல் படம் வந்தப்போ 100 நாள் ஓடினப்ப அந்த ஆடை தேட்டர் அழைச்சிட்டு போனானுவோம். அதை பார்க்க அந்த காலத்திலே 10,000 பேர் வந்தான். விஜய் ஆடு கூட ஒப்புறது இதுவாக இருக்குது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஆட்டுக்குட்டியோடு தானே இருந்தான். ஆட்டுக்குட்டியோடு தானே சார் இருக்காப்புல. இப்போ நீங்கள் விஜய் பார்க்க வர கூட்டமெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்படியே ஓட்டு போடட்டும். ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். திருச்சியில் விமான நிலையத்துலேருந்து மரக்கடை வரைக்கும் சேர்ந்துருந்தவங்க கூட்டம் 20,000 பேர் வச்சுக்கோங்க, 25,000 பேர் வச்சுக்கோங்க. அது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் 10 தொகுதி. ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் வந்தால் 50,000 பேர் வந்திருக்கணும். வந்தது எத்தனை பேர்? கரூர் கூட்டத்தையே வச்சுக்கோங்க, அவன் 10,000 நிர்வாகிகள் வருவாங்கண்ணா. உன்ட்ட ஏதுடா 10,000 நிர்வாகி? உனக்கு ஏது நிர்வாகம்னு? நிர்வாகமாக இருந்தால் ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி அதை வரிசை கட்டி இங்கே தலைவர் வருவான்னு நீ நிர்வாகம் பண்ணுறதுக்கு உன்ட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் காணா, நகர செயலாளர் காணா, ஒரு அணி பொறுப்பாளர் காணா, எவனுமே இல்லையே. 41 பேர் செத்துட்டான்னு செய்தி கேட்டோன்னே விஜய் ஒரு பக்கம் ஓடுறான், நிர்மல்குமார் ஒரு பக்கம் ஓடுறான், இந்த புஷி ஆனந்த அவன் ஒரு பக்கம் பதுங்கி போயிருக்கான். ஆதவர்ஜினா தான் முதல்ல ஓடுனதான். இந்த ராஜ்மோகன்லாம் எப்படின்னா வடிவேல் கேரக்டரு. நானும் ரவுடி தான் இவன்லாம் உள்ளாரம் தான். இவன் பேர் எஃப்ஐஆர்லே கிடையாது இல்லையா? ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டம் கூடுனுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு நிர்வாகத்தில் பொறுப்பு வேணும்ல சார். நீங்கள் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமாவளவனுக்கு கூட்டம் விஜய்க்கு கூடிடுச்சின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் திருமாவளவன் ஒரு காலத்தில் பேச வந்தாருன்னா 10,000 பேர் நிற்பான். நிற்கிறவன் அத்தனை பேரையும் அவர் பேச்சில் அடக்குவார். சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான், தலைவான்னு கத்திக்கிட்டு இருப்பான். வாயத்தை வந்து திருமாவளவன் பேசினான்னா அடுத்த நிமிஷம் நிற்பான். வைகோக்கு கூடாத கூட்டமாக? திமுகவில் வைகோ இருக்கிறப்ப வைகோ இங்கே பேசினார்னா அந்த நீட்டத்துக்கு கூட்டம் நிற்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஊடகமோ தொலைக்காட்சிகளோ பிரபலப்படுத்துறதுனால இல்லை. அப்பயே அவருக்கு 20,000 பேர் கூடுவான். கலைஞருக்கு கூடாத கூட்டமாக? இவன் என்ன சார் மாநாடுங்கிறான். கலைஞர் பொதுக்கூட்டம் பேசினா மாநாடு மாதிரி இருக்கும். தளபதிக்கு இளைஞரணி பேரணி முதல்ல விட்டார். எத்தனை பேர்?
திமுகவினுடைய வரலாறு 1996 திருச்சி திருப்புமுனை மாநாடு. மாலை 6 மணிக்கு ஜமால் முகமது கல்லூரிக்கு பக்கத்தில் உள்ள அரங்கத்தில் கலைஞர் உட்காராரு. விடிய காலத்தில் 4 மணி வரைக்கும் பேரணி வந்துச்சு. காவேரி கரையிலேருந்து கிளம்புன பேரணி. அந்த வரலாறுலாம் இவருக்கு உண்டா? மக்கள் நடந்து வந்தான். உங்களுக்கு வந்த மாதிரி பஸ்ஸை பற்றிக்கிட்டே 1000 பேர் டயருக்குள்ளார போய் விழுகுறான், பஸ்ஸை மறிக்கிறான். அன்றைக்கி பார்க்குறேன் ஒருத்தன் கை குழந்தையோட காரை போய் மறிக்கிறான். இதெல்லாம் மூடர் கூட்டம், முட்டாள் கூட்டம். இவெல்லாம் எங்கே நீங்கள் ஓட்டாக்குவீங்க? நீங்கள் இப்படி மூடர் கூட்டம் முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் விஜய் வந்து அவரோட இன்றைக்கி அறிக்கை போட்டிருக்காரு. அவர் எக்ஸ்-தளபதியோட, அதாவது அவதூறு பேசி இவங்கெல்லாம் கொள்கையை வளர்க்குறாங்க. அவதூறு இவங்களுக்குன்னு கொள்கை இல்லை, கொள்கையே அவதூறு. மற்ற கட்சிகளை அவதூறு பேசியே இவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு திமுக என்ன அவதூறு பேசியிருக்கு? அண்ணா இருக்கிற வரை ஒரு கொள்கை, அண்ணா இறந்த பிறகு 50 முழக்கம். அந்த 50 முழக்கத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி. கலைஞர் இருக்கிற வரை கலைஞருக்கு பிறகு தளபதி எடுக்கிறப்ப கலைஞருடைய எல்லா கொள்கையும் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சிங்கிறத இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் இருக்குது. என்ன அவதூறு பேசணும்? யாரை அவதூறு பேசணும்? இன்னும் சொல்லவா, அவதூறுகளை, அவமானங்களை, அவமதிப்புகளை அடுக்கடுக்காக கையாண்டு எத்தனை எதிர்ப்புகளுக்கு கிடையே நெருப்பு பறவை போல நீந்தி இந்த மக்களுக்கு உழைக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். இவெல்லாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். இவனை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலையே சார். மேடையில் சவால் விட்டு பேசுகிறாங்க, நீங்கள் பொருட்டாக மதிக்கலன்னு சொல்கிறீங்க. ஆதவர்ஜுனா பேசுறத கவனிச்சிங்களா? மு.க. ஸ்டாலின், உதயநிதி இவங்களுக்கெல்லாம் சவால் விட்டு பேசினாருங்க. நீங்கள் பொருட்டாகவே நினைக்கலன்றீங்க. ஏன் சார், நான் என்ன கேட்குறேன், சாதாரணமாக ஒரு தெருவில் போகிற நாய் எதிரில் வருகிற யாரே தெரியாமோட குலைக்கும். அதுக்காக எதிரில் வரவன் தான் வல்லமை காமிக்கணும் நாய்கிட்ட போய் நிற்க முடியுமா? இது தெருநாய்க்கு விட மோசமான கூச்சல். பொதுக்குழுவில் பேசுனீங்கள, நீங்கள் சொல்கிற ஒரு கருத்துக்கே வரேன். ஆதவர்ஜுனா விஜய் கட்சியினுடைய பொதுக்குழுவில் பேசினான். ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து பேசிப்பார். நீ என்ன ரவுடியா? 6 மாதம் கழித்து பார்ப்பா நான் ரவுடிங்க. 6 மாதம் கழித்து பார்த்தா அதுக்கு பேர் ரவுடி இல்லை. இப்போ நீ ரவுடினா நிரூபித்து காட்டு. அவர் ரவுடிங்கிறத நீ சொல்கிறீங்கள, அவர் எப்படி ரவுடிங்கிறத சொல்லணும்ல? அவசியமற்ற பேச்சு. நீங்கள் சொல்லுகிற மாதிரி முதலமைச்சருடைய பெயரையோ துணை முதலமைச்சர் பெயரையோ அசால்ட்டாக பேசினா ஒன்றும் இல்லை சார். அந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இவனுக்கு தரமாட்டான். நான் வேணால் எழுதி வைக்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது. புஷியானது தரமாட்டார். எதை வச்சு இது சொல்கிறீங்க? புஷியானது பாருங்க, விஜய் யாதவுக்கே தர மாட்டார். அவர் தானே தேர்தல் பணிக்குழு தலைவரே. அவர் தானே தேர்தல் பணிக்குழு தலைவர்னா அவர் தான் சீட்டு கொடுக்குறவரா? அந்த இடத்துல தான் இருக்காங்க, அவர் தான் தலைவர். விஜய் தாண்டி இவர் தான் தீர்மானிக்கணும். தேர்தல் பணி ஒருங்கிணைப்பாளர் தான். நீங்கள் போய் எலெக்ஷன் வேலையை பாருங்கள். உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லலை. என் பேர் நாகராஜ் கிடையாது. நிர்மல்குமார் ஆதவர்ஜுனாவுக்கு சீட்டு தரதை விரும்பலை. ஆணித்தனமாக இருக்கீங்க கண்டிப்பாக. ஆனால் தேர்தல் வரைக்கும் ஆதவர்ஜுனா விஜய் கட்சியில் இருப்பாராங்கிறத மூலம் யோசிங்க. நீங்கள் அமித்ஷா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி விஜய் ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளார பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரணும். வரவில்லை என்றால் ஆதவர்ஜுனா விஜயை விட்டுவிட்டு, விஜய் அனாதையாக விட்டுவிட்டு பாரதிய ஜனதாவோடு தாவேக்கா 2ன்னு போய் ஜாயின் பண்ணிடும். இருக்க மாட்டார். ஆனால் எவங்க கேடு கேட்டாலும் தாவேக்கா, அதிமுக, அவன் பேர்ல ஜல்சா பார்ட்டி, பிஜேபி, இவன் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை நல்லா வருது வாயில், மலரவே மலராது. அமித்ஷா தலையில் இருக்கிற எல்லா முடியும் உதிர்ந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக கால் உணவே முடியாது. நன்றி.